Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ்ல எக்ஸைஸ் 2.9ல செகண்ட் ப்ராப்ளம் அண்ட் தேர்ட் ப்ராப்ளம் வந்து பார்க்குறோம். செகண்ட் ப்ராப்ளம் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா 1 + 2 + 3 அப் டு k வரைக்கும் எனக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அதோட சம்மோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா 325. அதே மாதிரி 1³ + 2³ + 3³ அப் டு k³ வந்து இருந்துச்சுன்னா அதோட சம் வேல்யூ என்னவா இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எனக்கு கேவோட வேல்யூ தெரிஞ்சிருக்கணும். கேவோட வேல்யூ தெரிஞ்சுக்கணுங்கிறப்ப எனக்கு இது கொடுத்துருக்க சீரீஸ் வந்து பார்த்தோம்னா ஒரு நேச்சுரல் நம்பர் சீரீஸ். ஏன்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி அப் டு k வரைக்கும் இருக்குங்கிறப்ப அது ஒரு நேச்சுரல் நம்பர் சீரீஸ் தான். அந்த நேச்சுரல் நம்பர் சீரீஸோட ஃபார்முலா இருக்கிறேன் n × n + 1 / 2. அதை சம் பண்ணோன்னா எனக்கு வேல்யூ வந்து 325 வந்து கிடச்சிருக்கு. அதனால் அந்த 325 எழுதிட்டேன். இப்போ வந்து பார்த்தோம்னா எண்ணுக்கு பதிலாக இந்த இடத்துல எப்போவுமே 60 70 எனக்கு ஒரு வேல்யூ கிடச்சிருக்கும். அதுதான் எனக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஆனால் இங்கே இடத்துல அந்த நம்பருக்கு பதிலாக எனக்கு கே இருக்குது. அதனால் எண்ணுக்கு பதிலாக கேவை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணேன்னா k × k + 1 / 2 = 325 கிடச்சிருக்கு. இதை நான் கேட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணேன்னா எனக்கு மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். அப்படின்னா k × kங்கிறப்ப k² + k × 1ங்கிறப்ப +k = 325 × 2 கிடச்சிருக்கும். அப்படின்னா k² + k 325 2வையும் மல்டிப்ளை பண்ணுறேன். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறப்ப எனக்கு என்ன வேல்யூ வந்து கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா 650 வந்து எனக்கு கிடச்சிருக்கும். இப்போ இது இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணனா எனக்கு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்ஸை வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி சால்வ் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சோம்னா அது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அதனால நான் இன்னொரு ஈஸி மெத்தட் வந்து சொல்கிறேன். நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தோம்னா 1 + 2 + 3 அப் டு k. அது வந்து பார்த்தோம்னா எனக்கு அதோட வேல்யூ 325. இது எனக்கு என்ன சீரீஸ் வந்து பார்த்தோம்னா நேச்சுரல் நம்பர் சீரீஸ். அதோட ஃபார்முலா n × n + 1 / 2 = 325. இதை வந்து நான் 1ன்னு எடுத்துக்கிறேன். அதுவே வந்து பார்த்தோம்னா எனக்கு இன்னொரு சீரீஸ் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன். அது என்ன சீரீஸ்ன்னு பார்த்தோம்னா கியூபிக் சீரீஸ். அப்படின்னா 1³ + 2³ + 3³ அப் டு k³ வந்து எனக்கு வேணும். அப்படிங்கிறப்ப எனக்கு வந்து k³ அப் டு k³ எனக்கு இது கியூபிக் சீரீஸ். கியூபிக் சீரீஸுங்கிறப்ப அதோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா n × n + 1 / 2 அதோட ஃபார்முலா. அப்படின்னா இங்கே எனக்கு n × n + 1 / 2 வேல்யூ தெரியும் 325. அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய n × n + 1 / 2க்கு பதிலாக 325 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா மேலே ஒரு ஸ்கொயர் இருக்குது, அதை எழுதிட்டேன். அப்படின்னா இது ரெண்டையும் 2 வாட்டி மல்டிப்ளை பண்ணுறேன். அதாவது 325 = 325 2 டைம்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணணும். அப்படி மல்டிப்ளை பண்ணனா எனக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா 105625 வந்து கிடச்சிருக்கு. இதான் எனக்கு ஃபைனல் ஆன்சராக இருந்திருக்கும். இதோட இந்த செகண்ட் சம் வந்து முடிஞ்சிச்சு. அடுத்து தேர்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். அடுத்து தேர்ட் ப்ராப்ளம் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா 1³ + 2³ + 3³ அப் டு k³ வேல்யூ எனக்கு 44,100 வந்து எனக்கு கிடச்சிருக்கு. இது வந்து நான் ஃபார்முலா ஃபார்மேட்டில் எழுதிக்கிறேன். அதாவது 1³ + 2³ + 3³ ப்ளஸ் அப் டு k³ வேல்யூ என்னென்னு பார்த்தோம்னா 44,100. அப்படின்னா இது எனக்கு கியூபிக் சீரீஸ். கியூபிக் சீரீஸோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா n × n + 1 / 2 = 44100. இப்போ வந்து பார்த்தோம்னா இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கணும். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம்னா 1 + 2 + 3 அப் டு k வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். இது வந்து பார்த்தோம்னா நேச்சுரல் நம்பர் சீரீஸ். அதோட ஃபார்முலா n × n + 1 / 2. அது எனக்கு என்னன்னு தெரியாது. அப்படின்னா இங்கே தான் எனக்கு இருக்குது அதோட வேல்யூ n × n + 1 / 2 இருக்குது. அது மட்டும் கண்டுபிடிச்சா போதும். எனக்கு எக்ஸ்ட்ராவாக என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஸ்கொயர் இருக்குது. அந்த ஸ்கொயர் இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணால் எனக்கு என்ன ஆகும், ரூட்டாக மாறும். அப்படின்னா n × n + 1 / 2 வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்படின்னா அது வேணுங்கிறப்ப இந்த ஸ்கொயர் இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணனா ரூட்டாக மாறும். அப்படின்னா √44,100 எனக்கு கிடச்சிருக்கும். அப்படின்னா n × n + 1 / 2 = இதுக்கு நான் ரூட் எடுக்கணும். ரூட் எடுத்தேன்னா எனக்கு என்ன வேல்யூ வந்து கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா 210 வந்து கிடச்சிருக்கு. ஏன் 210 சொல்கிறேன்னு பார்த்தோம்னா 21 2 வாட்டி மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணால் 441 கிடச்சிரும். அதுவே இங்கே எனக்கு 2 0 இருக்கிறதுனால இதில் எக்ஸ்ட்ராவாக 2 0 ஆட் பண்ணனா எனக்கு 44,100 வந்து கிடச்சிரும். அப்படின்னா 44,100க்கு ரூட் எடுத்தேன்னா எனக்கு வேல்யூ 210 கிடச்சிருக்கும். அப்படின்னா 1 + 2 + 3 + அப் டு k ஃபார்முலா தான் n × n + 2 n + 1 / 2. அந்த இதுக்கு பதிலாக எனக்கு அதாவது அதோட வேல்யூ எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 210 கிடச்சிருக்கு. அப்படின்னா 1 + 2 + 3 அப் டு k வேல்யூ 210 கண்டுபிடிச்சிட்டேன். அதான் சம்மில் நம்மளை கண்டுபிடிக்க சொன்னால் அதை கண்டுபிடிச்சனால இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட் ஆகும். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.